ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ எதுக்காக பண்ணணும்னு நெனச்சேன்னா, நான் இத நெறைய யூடியூபர்ஸ் பேசுவாங்கன்னு நெனச்சேன். பட் யாரும் பேசல. பட் தலைவருக்காக நானே பேசுறேன். ரீசென்ட்டா பல இன்டர்வியூஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த இந்த பிஸ்மி அவர்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க தலைவர பத்தி. ரொம்ப மோசமா பேசிட்டு இருந்தாங்க. பட் இது இப்போ இல்ல. கடந்த ஒரு 10 வருஷமாவே இவங்க இப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த குட்டியா ஒரு கோடு இருக்கும்ல, அது பக்கத்துல ஒரு பெரிய கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சின்ன கோட்ட பெருசாக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த பக்கத்துல இருக்கிற பெரிய கோட்ட அப்படியே லைட்டா அழிச்சு அழிச்சு சின்னதாக்கிட்டா, இந்த சின்ன கோடு பெருசா தெரியும்ல. இந்த வேலைய தான் அவங்க ரொம்ப நாளா பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது தலைவர டிஃபேம் பண்றதே வேல. அவருக்கு மார்க்கெட் போயிடுச்சு. அவர் படம்லாம் ஓடல. அவரு சூப்பர் ஸ்டார் இல்ல. ஒரு படம் கலெக்ஷனே கிடையாது. அப்படிலாம் என்னென்னலாம் முடியுமோ அப்படிலாம் சொல்லி டிஃபேம் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ ரீசென்ட்டா இந்த எலக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, முக்கியமா இந்த வீடியோல அவர் சொல்றாரு, "ரஜினிக்கு பொறாம. அவரு அரசியலுக்கு வரல. நான் இருக்கிற வேண்டிய இடம் சின்ன பையன் நிக்கிறானே!" அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பயங்கர பொறாமையாயிடுச்சு. அதுக்கப்புறம் அம் ஸ்டாலின் அவர்கள்ட்ட போயிட்டு ரஜினி பேசி, இந்த மாரி விஜய் ஆட்சி அமைக்க விடாம தடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவரு தான் சொல்லி மொத்த ஆட்டத்தையும் கலைச்சாரு. அப்படி இப்படின்னு சொல்லி விஜய்க்கு துரோகம் பண்ணிட்டாரு. அப்பலாம் சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. நான் ஒரு சின்ன விஷயம் கேட்குறேன். உங்களுக்கெல்லாம் அரசியல் பேசுறீங்க, சினிமா பேசுறீங்க. பார்த்துட்டு இருக்கிற மக்கள்ட்டயே நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். அ அதிமுக எத்தன வருஷ கட்சி? ஒரு 50 வருஷ கட்சியா? திமுக எத்தன வருஷ கட்சி? ஒரு 75 வருஷ கட்சி. இத்தன நாளும் எலக்ஷன் வரப்போ, இவங்க எல்லாரும் போயஸ் கார்டனுக்கு கிளம்பி போயிட்டு, நாங்க யார்கிட்ட கூட்டணி வைக்கணும்? எந்தெந்த கான்ஸ்டிட்யூயன்சில எம்எல்ஏவா யார போடணும்? அப்புறம் நாங்க மக்கள் நலத்திட்டத்தெல்லாம் எத அறிவிக்கணும், எத அறிவிக்கக்கூடாது. இதெல்லாம் அவர கேட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பாலிடிக்ஸ் பண்ண தெரியாதா? இவர் போய் தான் சொல்லிக் குடுக்க போறாரா? அவரு அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, கொளத்தூர்லயே வெற்றி வாய்ப்ப இழந்துட்டாரு. ஸோ அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்க்ளூடிங் மீ. ஸோ அன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்த எல்லாருமே ஒரு ஷாக், ஒரு ஃபீல் எல்லாமே இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே கொளத்தூர்ல அந்த மக்களே அவர ஓட்டு போட்டு அந்த இடத்துல தோற்கடிச்ச மக்களே என்ன நெனச்சாங்கன்னா, தப்பு பண்ணிட்டோமோன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணி ரொம்ப இது பண்ற எமோஷனல் இதெல்லாம் பார்த்தீங்க. ஸோ அந்த மாரி ஒரு இருக்கும்போது, ஒரு 40 வருஷம் ஃப்ரெண்டா இருக்கிற ஒரு மனுஷன் அங்க போயிட்டு அவர பார்த்தது தப்பில்ல. அது ஒரு ஒரு நார்மலான விஷயம் தான். ஏன்னா ஜெயிக்கிறவங்க பக்கத்துல போய் நிக்கிறது ரொம்ப சர்வ சாதாரணம். தோத்தாலும் நான் உன் கூட நிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் அவர் அங்க போய் நின்னாரு. சரி, ஓகே. இப்படி ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்களேன். இதே வாய் எப்படி பேசியிருக்கும்? சப்போஸ் ரஜினி விஜய போய் மீட் பண்ணியிருந்தா? இது சொல்லுவாங்கல்ல, நாக்கு அந்த எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணா பேசும்னு. அவங்க எப்படி பேசியிருப்பாங்கன்னா, ஆமா ரஜினி அந்த காக்கா, கழுகு அப்படிலாம் பேசினாரு. அதனால இப்போ விஜய் செம்ம கோவத்துல இருந்திருப்பாரு. இப்போ ஜெயிச்ச உடனே தன்னை ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ரஜினி போய் பயந்து சரண்டர் ஆயிட்டாரு. விஜய் கால்ல போய் விழுந்துட்டாரு. இப்படிலாம் பேசியிருப்பானுங்க உட்காந்து. ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு மரியாதை வேணும்னா, அவங்க அதிகாரம், பதவி இதெல்லாம் இருந்தா தான் கிடைக்கும். பட் தலைவருக்கு அப்படி கிடையாது. மரியாதைன்றது எந்த ஒரு பதவியும் இல்லாம, எந்த ஒரு அதிகாரமும் இல்லாம, அவர் வீடு தேடி வரும். அந்த மாரி மனுஷன் அவரு. ஸோ, இவங்களுக்கு என்னன்னா விஜய் அரசியல் ஜெயிச்சுட்டாரு. அது எல்லாருமே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா, அவரு அத ஆசைப்பட்டாரு. அங்க நிக்கிறாரு, ஜெயிக்கிறாரு. அவர் மக்களுக்கு நல்லது பண்ணட்டும். இது எல்லாருமே சந்தோஷப்படுற விஷயம். பட் அதுக்காக ஒருத்தர் அவர பார்த்து பொறாம பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, அஜித்துக்கு கார் ரேஸ் புடிக்குது. அவரு போய் கார் ஓட்டுறாரு. வின் பண்றாரு. அது அவருக்கு புடிச்சிருக்கு. அவர கூட்டின்னு பாலிடிக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னா, அவரு அவரு என்ன சொல்லுவாரு? "திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. ஓகேவா? எனக்கு இதுல விருப்பம் இல்ல. எனக்கு என்ன பிடிக்குதோ நான் அத பண்றேன்னு" சொல்லிட்டு போறாரு. அதே மாதிரி ரஜினி அவர்களும் அப்படிதான். அவருக்கு ஆன்மீகம் புடிச்சிருக்கு. நடிக்க புடிச்சிருக்கு. அத பண்றாரு. உதாரணத்துக்கு 96ல அவருக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருந்துமே, அவருக்கு பெருசா அரசியல் மேலயோ, பதவி மேலயோ, அதுலலாம் அதிகாரத்து மேலயோ அவருக்கு பெருசா ஆசையும் கிடையாது. அது மேல ஒரு நாட்டமுமே கிடையாது. அவர் எதார்த்தமா இருக்க விரும்புறாரு. நான் அதுக்கு சரியான ஆள் இல்லன்னு அவருக்கு தெரியும். எனக்கு அரசியல் சரியா இல்லையான்றத விட, நான் அதுக்கு சரியா இல்லையான்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க அ ரஜினி அவர்கள பார்த்திருப்பீங்க. அவர் அ எல்லாருமே சினி ஃபீல்ட்ல சொல்லுவாங்க,
கமல் தான் அவர் வந்து எதிரி மாதிரி பார்ப்பாரு அப்படிலாம் இல்லை. அவர் வந்து கமலோட 50th ஃபங்க்ஷனில் போய் எப்படி பேசியிருப்பாருன்னு பாருங்கள். அதே மாதிரி அஜித் கிட்ட எப்படி இருப்பார், விஜய் கிட்ட எப்படி இருப்பார். அதே மாதிரி வந்து ஒரு பாலிடிக்ஸில் எடுத்தால் கூட ஸ்டாலினோடையும் நல்லா இருப்பார், கலைஞரோடையும் நல்லா இருப்பார், இந்த பக்கம் வந்து ஜெயலலிதாவோடையும் நல்லா இருப்பார், ஒரு பக்கம் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும். இப்போ ரீசெண்டில் வந்து ஸ்டாலின் அவர்களையும் பார்ப்பார், எடப்பாடி அவர்களையும் பார்ப்பார், ஓபிஎஸ் வந்தால் பார்ப்பார். அதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து அவர் ஒரே ஒரு சமநிலையில் வச்சு பார்க்கக்கூடிய ஒருத்தர். இவர் பெரியவர், இவர் பதவியில் இருக்கார், அப்படி பார்க்குற மனுஷன் கிடையாது. ஸோ அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ, அவர் என்ன விருப்பப்படுறாரோ அதை தான் அவர் செய்கிறாரு. ஸோ அதில் வந்து அவரை போய் நம்ம குறை சொல்கிறதுக்கோ, டீஃபேம் பண்ணுறதுக்கோ, நீங்களாக கற்பனையை அள்ளி வீசுறதுக்கோ வந்து அவர் ஆள் இல்லை. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு நம்ம ஒருத்தரை வந்து வாழ்த்தணுன்றதுக்காக இன்னொருத்தரை வந்து அப்படி தாழ்த்தி பேசி அவரை வந்து டீஃபேம் பண்ணி உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஸோ இன்னி வரைக்குமே கடந்த 50 வருஷமாக சூப்பர் ஸ்டார்ன்ற ஒருத்தர் வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாவோட ப்ரைட். ஸோ அவரை வந்து நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடணுமே தவிர அவரை கீழே போட்டு மிதிக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அவர் பாலிடிக்ஸ் வரேன்னு சொன்னப்போ கூட இப்போ 2019 வரப்புன்னு சொன்ன கூட அவர் நான் சிஎம் ஆகணும்லாம் கேட்கல. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், ஸோ நல்ல ஒரு மனுஷனை வந்து நான் சீஃப் மினிஸ்டர் ஆக்குறேன்னு தான் சொன்னார். அவர் வந்து தான் சிஎம் ஆகிறோன்னு ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. அவர் அரசியலுக்கு வரேன் 25 வருஷமாக தான் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார்னா அவர் எப்போ சொன்னார் அரசியலுக்கு வரேன்னு? 96 அவரை கூப்பிட்டாங்க, அவர் அப்பயும் வரலன்னு சொன்னார். அதுக்கப்புறம் எல்லா படங்களில் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை வாங்கன்னு சொல்கிற மாதிரி மற்ற கேரக்டர்ஸ் பேசுகிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அவர் இல்லை இது வேணாம், இது செட் ஆகாது அப்படிலாம் சொல்லிட்டு தான் போவார். ஸோ அதுக்கப்புறமும் 2019 ஸோ மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்காகவாது நம்ம வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சார். பட் அந்த கொரோனா, ஹெல்த் இஷ்யூஸு அதெல்லாம் ஓப்பனாக சொன்னார். அதுக்கே ஒரு மனுஷனுக்கு தைரியம் வேணும். ஸோ அதையே ஓப்பனாக சொல்லி எல்லாமே இது பண்ணார். அதுக்கப்புறமும் நிறைய விஷயங்களில் வந்து அவர்கிட்ட அரசியல் கேள்வி கேட்கும்போதும் இந்த ப்ரெஸ் மைக்கு நீட்டி நீங்கள் இந்த கருத்து சொல்லுங்கள், அந்த கருத்து சொல்லுங்கள், சாரி எனக்கு அரசியல் கேட்காதீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் அதில் விட்டு ஒதுங்கி போயிட்டார். ஒதுங்கி போய் எனக்கு இது வேணாம் அப்படின்னு இருக்கிற மனுஷனை நீங்களாக பிடிச்சி இதில் இழுத்து போட்டு அவரை தேவையில்லாத பேசுகிறது, அவரை வந்து டீஃபேம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்கன்னு மனசாட்சி தொட்டு யோசிச்சு பாருங்கள். கேவலம் காசுக்காக பண்ணுறீங்கன்னு சொன்னால் இல்லை உங்களுக்கு இருக்கிற பர்சனல் வன்மத்தில் பண்ணாலும் சரி அதெல்லாம் எடுப்படாது. ஏன்னு சொன்னால் 50 வருஷமாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து சூப்பர் ஸ்டார்ன்றவர் வந்து தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு நாளில் இல்லை கொஞ்ச நாளில் நீங்கள் பேசி மக்கள் மனசுலேருந்து அதெல்லாம் அழிச்சிடலாம், இது பண்ணிடலான்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கடைசி வரைக்கும் நடக்கவே நடக்காது. சூப்பர் ஸ்டார் இஸ் ஆல்வேஸ் சூப்பர் ஸ்டார். அவரோட பாசிட்டிவிட்டி கிட்ட வந்து உங்களோட நெகட்டிவிட்டிலாம் போகாது. ஓகேயா? ஸோ கொஞ்சமாவது மனசாட்சியோடு நடந்து கொள்ளுங்கள்ன்றது தான் என்னோட இது அவரை பற்றி இந்த மாதிரி தப்பான பொருளை கலப்புறதுக்கு என்னோட கண்டனம். ஓகேவா? ஸோ சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரிலாம் யாராவது பேசும்போதே பதிலடி கொடுத்துருங்க. ஓகேவா? இந்த மாதிரி பேச்சை வளர விட்டு இது பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. உடனே பதிலடி கொடுத்துருங்க. முக்கியமாக வந்து இந்த வீடியோ வந்து இதுக்காக தான் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ண கூட முக்கியம் இல்லை. ஸோ இது பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன், தலைவருக்காக. ஓகே. ஆல்வேஸ் ஐம் a சூப்பர் ஃபேன் ஆஃப் தலைவர். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வீடியோவை பார்ப்போம். அண்டில் தென் பாய். திஸ் இஸ் திரு விலாக்ஸ். என்ன மன்னிச்சிடு. தெரியாம செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு, தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. என் ஜென்ம விரோதி வேணும்னா நான் மன்னிச்சிடுவேன். ஆனா கூடவே இருந்து குளிப்பறிக்கிற துரோகியை மன்னிக்கவே மாட்டேன். இனிமே வாய்ஸ் இருக்கிற வரைக்கும் என்ன பார்க்க கூடாது. அப்படி பார்த்த அப்புறம் வாய்ஸ் இருக்காது.